உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க. பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படிங்கறதா அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் நியூஸா இன்னைக்கு பார்க்க போறோம். ஏற்கனவே 25,000 வரைக்கும் பயிர்க்கடன் அப்படிங்கிறது தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது. இப்ப அடுத்தபடியா பார்க்கும் பொழுது கூட்டுறவு வங்கிகள்ல 75,000 ரூபாய் வரைக்கும் பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு 100% வரைக்கும் கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு முதலமைச்சர் விஜய் அதிரடியா அறிவிப்பு வெளியிட்டிருக்கார். முன்னாடி நம்ம 25,000 அப்புறம் 50,000 இவங்களுக்குலாம் கடன் தள்ளுபடி செய்யறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப அடுத்தபடியா நிறைய கோரிக்கைகள்லாம் வச்சிருந்தாங்க. பயிர்க்கடன் முழுமையா தள்ளுபடி செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையெல்லாம் வைக்கப்பட்டிருந்த நிலையில இப்ப 75,000 ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கியிருந்தவங்களுக்கான அந்த பயிர்க்கடன் அப்படிங்கிறது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ சட்டப்பேரவை நாளை மறுநாள் கூடுது 18ஆம் தேதி. இதற்காக ஒரு பயிற்சி முகாம் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. முதலமைச்சர் இந்த பயிற்சி முகாமில் கலந்து கொண்டு அதை தொடங்கி வைத்தார். சபாநாயகர் கூட முதலமைச்சர் நடந்து வரும் அந்த காட்சியை பார்க்குறோம். எம்எல்ஏஸ் எல்லாம் அமர்ந்திருக்காங்க. இந்த பயிற்சி முகாமானது இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. இது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். தலை நிமிர வைத்துக் கொண்டிருக்கும் தலைவர், தொட்ட துறைகள் அத்தனையிலும் முத்திரை பதித்து வரும் முதல்வர், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா மேடைக்கு வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். 17வது சட்டமன்ற பேரவையின் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான பயிற்சியை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைக்கிறார்கள். மேலும் மாண்புமிகு பேரவைத் தலைவர், மாண்புமிகு பேரவை முன்னவர், மாண்புமிகு துணைத் தலைவர் மற்றும் அரசு தலைமை கொறடா ஆகியோரையும் 17வது சட்டமன்ற பேரவையின் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான பயிற்சியை குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இப்ப இந்த காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த சிறப்பு பயிற்சிக்கு முதலமைச்சர் விஜய் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வச்சாரு. அதற்கு அடுத்தபடியா சபாநாயகர் அவர்கள் இந்த இந்த அதாவது ட்ரைனிங் இருக்கு இல்லையா, இதுல முதல்ல பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சட்டப்பேரவையில முன்னெப்போதும் இல்லாத வகையில அதிக எண்ணிக்கையில இளைஞர்கள் இருக்காங்க அப்படின்னு பேசியிருந்தாரு சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர். அதே மாதிரி தாவேக அரசு விஜய் மாடல் அரசு அப்படிங்கிறதையும் ஒரு பெருமிதத்தோட சொல்லியிருந்தாரு. சபாநாயகர் பேசினதெல்லாம் கூட நம்ம இப்ப பார்க்கலாம். சட்டமன்ற பேரவைக்கு புதிதாக 146 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். மிக முக்கியமாக இப்பேரவையில் இளைஞர்கள் அதிகமாக இடம்பெற்றுள்ளீர்கள். எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இறைவன் அருளால் தீர்மானித்து அதை நிறைவேற்றி காட்டுகிற இடத்தில் இருக்கிற மாண்புமிகு முதல்வர் அவர்களால் மட்டும்தான் இது சாத்தியமானது. ஸோ இதில் அதிமுக திமுக எம்எல்ஏக்கள் கலந்துக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் கேட்டாங்கன்னா, திமுக எம்எல்ஏக்கள் யாரும் பங்கேற்கல. அதிமுக எம்எல்ஏக்கள்ல ஒரே ஒருத்தர் மட்டும்தான் பங்கேற்றாரு. அவர் திரு ராகேஷ் சங்கராபுரம் எம்எல்ஏ. அவர் அதிமுக சார்பில் ஒரே எம்எல்ஏ இருந்தார், மற்றவங்க எல்லாம் வரல. ஓகே, உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க.